நண்பர்களுக்கு வணக்கம். இது நம்ம வீட்டு தோட்டத்தில் காராமணி செடி கொடி போட்டு காராமணி காய்ச்சிருக்கு. இது லேசாக எறும்பு வர ஆரம்பிக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சாம்பலை தூவோம். சாம்பல் விஷயம் தூவுறது எப்படின்னா, காலை நேரத்தில் பனி இருக்கும்போது இல்லை ஈவினிங் டைமில் தூவணும்னா இந்த சாம்பல் வாசனைக்கு இதெல்லாம் வராது, பூச்சி போயிடும். அதுக்கு தான் இது எப்போதுமே நம்ம விறகடுப்பில் யூஸ் பண்ணுற சாம்பல் எடுத்து வச்சுருக்கோம். கட்டையெல்லாம் போட்டு கொண்டு தரது. இந்த இடத்துல நிறைய இருந்தது. இதான் கையால் தட்டி விட மேய்து பாருங்கள் எறும்பு. இவங்கள விரட்டுவோம். இந்த அவரைக்கு இதெல்லாம் நிறைய வந்துடும். அவரை இந்த இனிப்பு ருசிக்கு அந்த எறும்பு, இந்த வெள்ளைப்பூச்சி, கருப்பு பூச்சி எல்லாமே வந்துடுவாங்க. ஸோ இப்போது நம்ம இதை சாம்பல் தெளித்தோம்னா இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படும். அது பக்கத்தில் இருக்க சுண்டைக்காய் செடி, நித்திய கல்லணி பக்கத்தில் போட்டுருக்கு பாருங்கள். அடுத்து அவரை செடி, அது மாதிரி இருக்குது. அவரை செடி போவோம். இன்னும் பாருங்கள், இது அவரை பிஞ்சு வச்சுருக்கா. இங்கே இருந்து பூச்சி, ஆனால் இப்போது கட்டு பிறகு பாருங்கள் பூச்சி வந்துருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? தெரியுதா? அவருக்கு தான் இங்கே பாருங்கள் நிறையா அந்த பூ வச்சுருக்கீங்களா, பூவில் வந்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இது பனி நேரத்தில், காலை நேரத்துலையும் சாயந்தர நேரத்தில் பனி இருக்கும் போது தெளித்தோம்னா நான் அதில் ஒட்டிக்கும். ஸோ அந்த இது வராது, பூச்சி கட்டுப்படும். இது பாரம்பரியமாக செய்கிறது தான் இது. ஓகே, வாழ்க வளமுடன்.